லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சுட்டு அவ முன்னாடியே என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கேன் பாத்தியான்னு வந்து நிக்கிறாளே இந்த சக்தி. இவளுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? இவளா ஒரு பொண்ணா அண்ணி? சரளா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன நீ கேட்கணும்? நடக்கட்டும். உங்க மருமகளும் மகனும் சந்தோஷமா மறு வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். இது உங்க வீடு, உங்க பையன், உங்க மருமக. இதுல நாங்க தலையிட முடியுமா? ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு என் கவலையெல்லாம் மறைச்சுக்கிட்டு என் பொண்ணு இங்க இருக்கிறத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாத நீ. இப்ப சொல்ற நீ, இனி ஒரு நிமிஷம் கூட பூஜா இந்த வீட்ல இருக்க மாட்டா. அம்மா வா பூஜா. அம்மா வா. இருமா. சரளா, அண்ணி, நீங்க சக்திய மறு வீட்டுக்கு அனுப்புவீங்களோ இல்ல மகளாவே ஏத்துப்பீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா இந்த கன்றாவியெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியாது. பூஜா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா? எப்படி இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, அத்தைக்காக தான்மா எல்லாமே. பாத்தீங்களா அண்ணி, பூஜா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நீங்களே பாருங்க அண்ணி. இவ இப்படி தனியா நிக்கிறா, ஆனா இந்த சக்தி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி நிக்கிறா பாருங்க. சும்மா சும்மா எதுக்கு சக்தியவே எடுக்கிறீங்க? சக்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை உங்களை தப்பா பேசியிருப்பாளா? அவ அமைதியா தானே இருக்கா, அப்புறம் ஏங்க அவளை வீணா வம்பெடுத்துட்டு இருக்கீங்க? அவ மட்டும் பேச ஆரம்பிச்சா உங்களாலாம் தாங்க முடியாது, பாத்துக்கோங்க. வெற்றி, நீயாப்பா பேசுன? என் பொண்ணு கூட நிச்சயமான பின்னாடி அவ கூட ஒரு வார்த்தை கூட நீ பேசினது இல்லையேப்பா. இப்போ உன் பொண்டாட்டிக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வர? ஆமா, அப்படிதான். என் பொண்டாட்டிய மூணாவது மனுஷங்க யாருமே தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட நான் பேச விட மாட்டேன். என்ன நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க நானே கிறுக்கனா? மூணாவது மனுஷங்களா? நாங்களா? வெளிப்படையாவே சொல்லிட்டியாப்பா? சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். கிறுக்கு நீ இல்லப்பா, நாங்கதான். நாங்கதான் நீ சம்மதம்னு சொன்ன வார்த்தையை நம்பி கல்யாண மண்டபத்துல உனக்காக காத்துட்டு இருந்தோம் பாத்தியா? நாங்கதான் கிறுக்கு, நீ இல்ல. உன்னை நம்பி என் பொண்ண மருமகன்னு வாக்கு கொடுத்தாங்களே உங்க அம்மா, அவங்கதான் கிறுக்கு, நீ இல்ல. நீ ரொம்ப விவரமான பையன். உங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்கடி உங்க அம்மா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறு வீட்டுக்கு அழைக்க வந்துட்டீங்களே, பிரமாதம். எங்க திமிரணும் எங்க குழையணும்னு உங்க குடும்பத்தை பார்த்துதான் கத்துக்கணும். நாளா சுத்த வேஸ்ட். சரளா, லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. ஆமாண்ணே, என் லிமிட் எதுன்னு இன்னைக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் எதுக்கு பேச போறேன்? இங்க இருந்தா தானே பேசணும். பூஜா, கிளம்பு. அம்மா வாடி. ஐயோ, அவங்களாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அவங்கள சந்தோஷமா தாண்டி இருக்காங்க. பைத்தியம் மாதிரி நாம தான் இவங்கள நம்பிட்டு இருக்கோம். இங்க என்னடி வேலை உனக்கு? இல்லம்மா, நான் வரமாட்டேன். நான் அத்தை கூட தாமா இருப்பேன். இன்னும் என்னடி அத்தை? அவங்க என்னைக்கும் சக்திக்கு மாமியார் ஆயிட்டாங்க, நீயே பார்த்தல. இனிமே அத்தை நொத்தன்னு ஏதாவது சொன்ன பல்ல உடைச்சிருவேன். வாடி. என்னடி பாக்குற? என்ன பாக்குற? நீ இதைத்தானே எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க? இதுக்கு தானே பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் மறு வீட்டுக்கு கூப்பிட வர சொன்ன. பூஜாவை இங்க இருந்து வெளியில அனுப்பணும், அதனடி உன் ஆசை. அப்பதானே நீ இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். பார்த்தல பாரு. ஆனா இதெல்லாம் பச்சை பாவண்டி. அம்மா, ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, நீ மறுவீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இனிமே எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு நீ கிளம்புக்கா. சக்தி, இங்க பாரு, இது சம்பிரதாயம்டி.
நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீ சொல்றத கேளு. என்ன வேணா இருக்கட்டும்க்கா. எப்ப அத்தை வந்து பூஜா இங்க இருக்கணும்னு சொன்னாங்களோ நானும் இந்த முடிவை ஏத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த வீட்டுல நான் வாழ வந்த பொண்ணு. சொன்னா புரிஞ்சுக்கோக்கா. இனிமே எந்த ஃபங்க்ஷனும் எங்களுக்கு வேண்டாம். நானும் வெற்றியும் எதுக்கும் வரமாட்டோம். சக்திமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுமா. மாமா ப்ளீஸ், உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு புல் ஸ்டாப் வச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு தடவையும் இங்க எங்க வீட்டுக்காரங்க வர்றதையும் பூஜா அவங்கள மட்டம் தட்டுறதையும் எங்க வீட்டுக்காரங்க பூனி குறுகி நிக்கிறதையும் என்னால பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச தப்பு. என்னோட தப்பு இனிமே என் குடும்பத்தை பாதிக்க கூடாது. அக்கா ப்ளீஸ் கிளம்பு. எனக்கு இந்த சடங்கெல்லாம் எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்ப நடக்கட்டும். இப்ப நீ கிளம்பு. அக்கா வா. பூஜா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உனக்கு கல்யாணம் நடக்கிற வர எனக்கும் வெற்றிக்கும் நடுவுல எந்த உறவும் கிடையாதுன்னு வெற்றி அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த சத்தியத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது நான் உனக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். அதே சமயம் இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தியோ என் வீட்டை பத்தியோ என் கூட பிறந்தவங்களை பத்தியோ தப்பா ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். அத உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். சக்தி, இல்ல சக்தி வேண்டாம், வா போலாம். வா. சக்தி உங்களையே இவ்ளோ கேள்வி கேக்குறான். இன்னும் இவ என்னெல்லாம் பண்ண போறாளோ? மறு வீட்டுக்கு போறியா? மறு வீடு? இனிமே உனக்கு ஒரு வீடும் கிடையாது. புகுந்த வீடு கிடையாது, பிறந்த வீடும் கிடையாது. யாரும் இல்லாம நீ தனியா நிக்கணும். பூஜா கிட்டயா மோதுற இருக்கு உனக்கு. நிறுத்துங்க. ஐயோ சீக்கிரம் வா. யாருமா இவரு இப்படி அடிபட்டு கிடக்குறாரு? சொல்லுமா யார் இவரு? அப்பா. ஐயோ உடனே ஹாஸ்பிடல் போய் ஆகணும். தூக்குமா, வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. பாத்து 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 இந்த வண்டி வந்து பாத்து மெதுவா. பாத்துங்க. அப்பா. அப்பா. மேடம், உங்களை
உங்களை ரிசப்ஷன்ல வர சொன்னாங்க. சிஸ்டர், ரிசப்ஷன்ல கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க யாரு? சக்தி. பேஷண்டோட பேரு? நீதிமணி. அவருக்கு நல்ல அடிபட்டிருக்கு. காயமெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி தையல் போட்டிருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்தணும். அதுக்கு நீங்க முதல்ல பணம் கட்டணும். எவ்வளவு கட்டணும்? ஃபர்ஸ்ட் நீங்க 25,000 பே பண்ணுங்க. மத்தத நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்றோம். நான் பர்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, நான் ஈவினிங் பணத்தை கட்டிடுறேன். சாரி, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீங்க பணத்தை கட்டினாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். உங்களால முடியலனா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிடுங்க. நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? உங்களை தான் கேக்குறேன். நீங்க அவருக்கு என்ன வேணும்? அவரு என் அப்பா. இப்ப நீங்க பணம் கட்டுறீங்களா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்களா? ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? ப்ளீஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் no, no. பண்ணுங்க ப்ளீஸ்ங்க. மேடம், இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். பணம் மட்டும் தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். இப்படி எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சிஸ்டர், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. நான் பணத்தை கட்டிட்டு இதை வாங்கிக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர். சொன்னா கொஞ்சம் இதை புரிஞ்சுக்குங்க வச்சுக்கோங்க. மேடம். இதெல்லாம் வாங்க கூடாது மேடம். என்னாச்சு? என்ன சார், பிரச்சனை? எங்க பணத்துக்கு பதிலா நகையை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லி கேட்கல சார். சரி, வாங்கிக்கமா, பாத்துக்கலாம். ஓகே சார். ஆக்சிடென்ட் கேஸா இருந்தாலும் இப்படிலாம் வாங்கக்கூடாது மேடம். சார் சொன்னதுனால தான் நான் வாங்கிக்கிறேன். சீக்கிரம் பணத்தை கட்டிடுங்க. நிச்சயமா நான் கட்டிடுவேன். அது வரைக்கும் இது உங்ககிட்டயே இருக்கட்டும். டேய், உங்க மாமா எங்கடா? காலையிலே எங்கேயோ கார் எடுத்துட்டு போனாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த மனுஷன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன ஆயிருக்கும்? பங்காளிங்களோட சேர்ந்து இங்க எங்கேயாச்சும் குடிச்சிட்டு மட்டையா இருப்பாரு. டேய், அவரு தண்ணி அடிக்கிறவர் தான். ஆனா உன்ன மாதிரி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிட்டு மட்டை ஆகுறவர் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. சரி சரி விடு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ அக்கா, இதோ பொண்ணு பேசுதுக்கா. யார் என்னன்னு கேளுடா. நீ யாரு? எங்க மாமா ஃபோன்ல நீ என்ன பண்ற? ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். அக்கா, ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறாங்களாக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இப்படி கூட நான் பேசுறேன். இந்தா. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போனாரு? ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். இப்ப ஃபோன் பண்ணீங்கல்ல, அந்த போனை வச்சிருந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்ற? எப்ப ஆச்சு? எங்க ஆச்சு? ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியல. என்னக்கா? அரை மணி நேரம் இருக்கும். யாரு கொண்டு வந்து சேர்த்தாங்க? அவங்க பொண்ணுன்னு தான் சொன்னாங்க. பேரு கூட சக்தின்னு சொன்னாங்க. என்ன சக்தியா? சரிங்க மேடம், எதுவா இருந்தாலும் நீங்க நேர்ல வந்து பேசிக்கோங்க. என்னாச்சு? என்னது? டேய், உங்க மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஐயோ, அந்த சக்தி தான் அவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காளாம். சக்தியா? இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது நமக்கே தெரியல. அவளுக்கு எப்படிக்கா தெரியும்? தெரியல. சரி வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். நான் சொல்றேன் கேட்டுக்க. என்ன ஆனாலும் சரி, அந்த 3 பொண்ணுங்களையும் மாமா பக்கத்துல சேர விடாது. அப்புறம் நடு ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். டேய், நீ வேற
யாரு? எடுத்த உடனே அம்மாவை கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நம்ம அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சக்தி சொல்ற? எப்போ? இப்பதான்க்கா நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். நீயும் துர்காவும் கிளம்பி வந்துருங்கக்கா. அக்கா, அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம். சரி, நாங்க வரோம். அவருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, ஆனா ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்கக்கா. நீ நேர்ல வாக்கா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி, நாங்க கிளம்பி வரோம். வச்சிடுறேன்.